அந்த ரயில் எங்கே போகிறது? விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் எப்போதும் போல பரபரப்பான காலை. கூட்டத்தில் நின்று குழம்பிக் கொண்டிருந்தவர் முருகன். அவன் வாழ்க்கையில் முதன்முறையாக ரயிலில் பயணம் செய்யப் போகிறான். ஆனால் ஒரே பிரச்சனை, எந்த ரயிலில் ஏற வேண்டும் என்று தெரியவில்லை. அண்ணா, அந்த ரயில் எங்கே போகிறது என்று பக்கத்தில் நின்ற கட்டைத்தாடி தாத்தாவிடம் கேட்டான் முருகன். தாத்தா கையிலிருந்த டீ குவளை மாத்திரையை முழித்து, இது சென்னைக்குப் போகும் ரயில், மாப்ளே என்று சொன்னார். முருகன் திடீரென்று பாய்ந்து ரயிலில் ஏறினான். ஆனால் அந்த ரயிலுக்குள் ஏறியவுடன் டீ விற்பவரின் குரல் கேட்டது. சோலார் ரயில் டெமோ. ஸ்டேஷனில் நின்றே இருக்கும். அதைக் கேட்ட முருகன் குழம்பிப் போனான். அடபாவி! நின்று கொண்டிருக்கும் ரயிலில் ஏன் ஏறினேன் என்று மனதிலேயே பேசிக்கொண்டான். மறுபடியும் கீழே இறங்கி இன்னொரு ரயிலை பார்த்தான். அது வேகமாக செல்ல தயாராக இருந்தது. ஒருவேளை இதுதானா என்ற சந்தேகத்தில் ஒரு போலீஸ்காரரை பார்த்து, அண்ணா, இந்த ரயில் எங்கே போகும் என்று கேட்டான். அதற்கு போலீஸ்காரர், இந்த ரயில் ரெட்டையப்பாளையம் ஜங்ஷன் வரைதான் போகும். அதுக்கு பிறகு நீங்கதான் வழி பார்க்கணும் என்று சிரித்தார். இப்போது முருகனுக்கு சரியாக தலை சுற்ற ஆரம்பித்தது. நிச்சயமாக இவ்வளவு சோதனை சந்திக்குமா என்று யோசிக்கிறான். அப்போதுதான் மைக்ரோபோன் மூலமாக அறிவிப்பு ஒலித்தது. விழுப்புரத்தில் இருந்து சென்னை செல்லும் ரயில் பிளாட்பார்ம் 2 நின்று கொண்டு இருக்கிறது. முருகன் முட்டாள்தனமாக பிளாட்பார்ம் 4- இருந்து ஓடி பிளாட்பார்ம் 2- சென்று ரயிலில் ஏறினான். ரயில் சத்தமாக ஓடத் தொடங்கியது. உள் நுழைந்தவுடன் அவன் மனதில் மகிழ்ச்சியுடன், இப்போ சரியாக சென்று சேர்ந்து விடுவேன் என்று நினைத்தான். ரயில் அதே வேகத்தில் ஓடி பல நிமிடங்கள் கழித்து மறுபடியும் விழுப்புரம் ஸ்டேஷனுக்கே திரும்பியது. அதிர்ச்சியடைந்து முருகன் ஒருவரிடம் கேட்டான், ரயில் ஏன் திரும்ப வந்தது? அதான் வட்டமடித்து ஓடும் சுற்று ரயில். நீங்க சென்னை போகும் ரயிலுக்கே ஏறவே இல்லை. முருகன் கைதலையடித்து, என்னடா இப்படி அவமானமா நடந்துச்சு என்று எரிச்சலுடன் டிக்கெட் கிழித்துவிட்டான். அடுத்த முறை நேரம் பார்த்து கேள்வி கேட்காமல் தானாகவே கண்டுபிடிக்க முடிவு செய்தான். பயணத்தைப் பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் கிளம்பினால் நாம் எங்கு ஆரம்பித்தமோ அங்கேயே திரும்பி வந்து சேரும். கிளம்பினால் நாம் எங்கு